மே கம் இன் மேடம்? வாமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன நீங்க ஐஸ்வர்யா கூட வந்திருக்கீங்க? அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? அவளோட பேரண்ட்ஸை நீங்க கூட்டிட்டு வர சொல்லியிருந்தீங்களா? அப்பா அம்மா 2 பேரும் இவ கூப்பிட்டா வரமாட்டாங்களா? அதான் ஸ்கூலுக்குள்ள வராம வெளியிலே நின்னுட்டு இருந்தா. நான் தான் பார்த்து கூப்பிட்டுட்டு வந்தேன். அவளோட வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவளோட தாத்தா தான் அட்டென்ட் பண்ணாரு. அவர் உடனே வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாரு. சரிம்மா. ஐஸ்வர்யா, நீ உன் கிளாஸ்க்கு போ. சாந்தி, ஐஸ்வர்யா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? தெரியும் மேடம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அவ அப்பா மாதிரியே கையெழுத்து போட்டிருக்கா. ஏன் இப்படி பண்ண, இது தப்பில்லையான்னு நான் அவகிட்ட கேட்டேன். ஏதோ அவளோட ஃபாதர் மதருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல போல இருக்கு. பாவம், இவ சின்ன குழந்தை, ஒன்னும் புரியாம தப்பு தப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். நீங்க நீங்க இங்க? ஐஸ்வர்யா என் பேத்தி தான். நீங்க தான் ஐஸ்வர்யாவோட தாத்தாவா? ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. கிளம்பி வர சொல்லி ஃபோன் வந்துச்சு. அதான் உடனே புறப்பட்டு வந்தேன். ஐஸ்வர்யாவால இந்த ஸ்கூல்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம். டீச்சர்ஸ் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறா. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அவ அப்பா கையெழுத்து அவளே போட்டிருக்கா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஐஸ்வர்யாவோட டிசியை கொடுத்துடுறோம். நீங்க வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்துக்கங்க. மேடம், ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை மட்டும். ப்ளீஸ் சார், உங்க குடும்ப ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேடம், பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை மன்னிச்சுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். சாரி சார், எனக்கு உங்க பேத்தி மேல நம்பிக்கை இல்ல. மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்றீங்க? பேரண்ட்ஸோட பொறுப்பு இல்லாததுனால தான் ஐஸ்வர்யா அப்படி ஆயிட்டா. இப்ப நாமளும் அவளை பனிஷ் பண்ணிட்டோம்னா அவளோட ஃபியூச்சர் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். அவ நிலைமையை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ் அ டீச்சர் நான் அவளை பர்சனல் கேர் எடுக்கலான்னு நினைக்கிறேன். கேர் எடுத்துக்கிறீங்கன்னா எப்படி? இனிமே ஐஸ்வர்யா ஸ்கூல்ல ஒழுங்கா நடந்துப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. நான் சொல்றதுல நீங்க நம்பிக்கை வச்சு இத ஒரு ஆப்ளிகேஷனா எடுத்துக்கணும். நீங்க ஒரு டீச்சரா இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஐஸ்வர்யாவுக்கு நான் 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள அவ மாறிட்டா அவளுக்கு நல்லது. ஆனா மறுபடியும் அவளால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, டிசி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. கண்டிப்பா அந்த சூழ்நிலை வராது மேடம். நீங்களே பாராட்டுற மாதிரி ஐஸ்வர்யாவை நம்ம ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்டா நான் மாத்தி காட்டுறேன். ஓகே சாந்தி, நான் உங்களை நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. நான் கிளம்புறேன் மேடம். ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு சார், சாந்திக்கு சொல்லுங்க. அவர் அனுப்பிச்சிட்டு வந்து. ஓகேம்மா. உன்னை நான் இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லம்மா. ஐஸ்வர்யாவோட தாத்தா நீங்க தானே தெரிஞ்சப்போ எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. நல்ல வேலைம்மா. நீ இப்ப இங்க இல்லைன்னா கண்டிப்பா என் பேத்திக்கு டிசி கொடுத்துருப்பாங்க. பொறுப்பில்லாத அப்பா அம்மாவுக்கு நடுவுல நான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? அவ படிச்சா என்ன, படிக்கலன்னா என்னன்னு இருக்காங்க. என் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் நினைப்பதான். மருமகளுக்கோ அவர் மட்டும் அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் என்னன்னு நினைக்கிறா? குழந்தையோட படிப்பு, அவளோட சின்ன சின்ன விருப்பம், அவங்க எதுவுமே பொருட்படுத்துறதே இல்லை. தன்னோட விருப்பம் தான் முக்கியம்னு நடந்துக்கிறாங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். 2 பேரும் எனக்கு என்னன்னு தெரியுறாங்க. எனக்கும் வயசாயிடுச்சுமா. நான் என்னதான் செய்ய முடியும்? இந்த குழந்தையோட நிலைமைய நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. குடும்பம் இப்படி இருந்தா
அந்த சின்ன குழந்தை படிப்புல எப்படிம்மா ஆர்வம் காட்டும்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐஸ்வர்யாவுக்கு நான் தினமும் வீட்டுக்கே வந்து டியூஷன் எடுக்கிறேன். அன்னைக்கு கோயில்ல என் உயிரை காப்பாத்தின, இன்னைக்கு என் பேத்தியோட படிப்பை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க பெரியவங்க, எனக்கு போய் இதுக்கெல்லாம் நன்றி அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு நான் செஞ்சது பக்கத்து மனுஷருக்கு ஒரு ஆபத்து வந்தா எல்லாரும் செய்யறது தானே. இன்னைக்கு ஐஸ்வர்யாவுக்கு செஞ்சது ஒரு டீச்சரா நான் செய்ய வேண்டிய கடமை. ஐஸ்வர்யா பத்தின கவலைய நீங்க மறந்துருங்க. நீங்க சந்தோஷமா கிளம்புங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். வணக்கம் சார். ஐ ஆம் ராமராஜ். என் பேரு குணசேகரன். உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? பசங்க சொல்லியா? எதுவும் சொல்லலையே. இப்படி வாங்க, தனியா பேசு. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. வாங்க சார், வாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சார். வாங்க. அண்ணன் தான் கூப்பிடுறாருல, போங்க. இது என்னப்பா அராஜகமா இருக்கு? அண்ணன் கூப்பிடுறாருங்கிற போயா. அந்த 200 ஏக்கர் நிலத்தை பிஎம் குரூப்புக்கு விற்கிறதா ஒத்துக்கிட்டியாமே, என்ன யோசிக்கிற? உண்மையா இல்லையா? உண்மைதான். ஏன்? இது என்ன கேள்வி? அந்த இடத்தை கிருஷ்ணகுமார் கேட்டாராமே. அடிமாட் ரேட்டு கேட்டா எப்படி தர முடியும் சார்? உங்க இடத்து தானே அவங்க ஃபேக்டரி இருக்க கொடுத்தா என்ன? அதான் ஃபேக்டரியை காலி பண்ண சொல்லிட்டேன். தப்பு பண்றீங்க தம்பி. அந்த இடத்துக்கு நீங்களும் உங்க அண்ணனும் தானே வாரிசு. ஆமா, உங்க அண்ணன் கிருஷ்ணகுமாருக்கு அந்த இடத்தை விற்க ஒத்துக்கிட்டாரே. அவன் ஒரு முட்டாள். அப்போ உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க. ஆமா, மாத்திக்க மாட்டேன். வாங்க தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. வாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பேச. எனக்கு பழக்கலங்க, வேணாம். வாங்க தம்பி, பயப்படாதீங்க. வேணாம் வாங்க, சார், சொன்னா வாங்க, கேளுங்க, நான் நான் விட்டுருங்க. வாங்க வாங்க சாப்பிடுவோம். தம்பி, ஒரு இடத்தை விற்கும் போது பணத்தை மட்டும் பார்க்க கூடாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் யோசிச்சு பார்க்கணும். நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சார் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்படி தெரியலையே. இப்போ கிருஷ்ணகுமாரோட ஃபேக்டரி உங்க இடத்துல தான் இருக்கு. அந்த பழக்கத்துக்காவது விட்டு கொடுக்கலாம்ல? இருக்கலாம், ஆனா மார்க்கெட் ரேட்டுக்குள்ள கேக்குறாரு. அது பத்தாதா தம்பி? பணம் நிறைய வந்துட்டா நிறைய பிரச்சனைகள் வரும். அளவோட தான் சம்பாதிக்கணும். அதெல்லாம் முடியாதுங்க. எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சணும். அதான் என் பாலிசி. அப்படியா? ஸ்டீஃபன், தம்பி, இது ஒரு கையெழுத்து போடு. நான் மட்டுமா? உங்க அண்ணன் ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு. நீயும் போட்டா வேலை முடிஞ்சு. அதுல எதுவுமே எழுதலையே. உங்க இடத்தை கிருஷ்ணகுமாருக்கு விற்கிறதா நாங்க எழுதிக்கிறோம். நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். நீங்க சொல்ற மாதிரி வெத்து பத்திரத்தெல்லாம் என்னால கையெழுத்து போட முடியாதுங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் தம்பி. ஒழுங்கா கையெழுத்து போட்டுரு. அதான் போட முடியாதுன்னு சொல்றேன்ல. போட முடியாது? முடியாதுங்க. போட முடியாத? என் உயிரே போனாலும் போட முடியாது. போட மாட்டியா? போட மாட்டியா? போட முடியாதுங்க.
தூக்கி கடல்ல போடுங்கடா. தேவையாடா இவனுக்கு? அண்ணன் சொல்லதை கேட்டிருந்தா பணமும் கிடைச்சிருக்கும், உசுரும் மிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் போச்சு. என்னங்கடா எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணன் சொன்னதை கேட்டிங்களா? இந்த நாசமா போனவனை தூக்கி கடல்ல போடுங்க. மீனுக்காவது இறையாகட்டும். வாங்கடா தூக்குங்க. தூக்குனா தூக்க. ஒரு கையெழுத்த போட்டிருந்தா தலையெழுத்து நின்றுருக்கும். ஆளு பாயசில் போய் சேர்ந்துட்டேன். பத்மா, மணி என்ன தெரியுமா? ஓஹோ, நீ சொன்னா நான் சொன்ன நேரத்துக்கு வந்துடணுமோ? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம போயிருந்தா நான் கிளம்பி போயிருப்பேன். ஆஹா, போடுவியா நீ? போடுவியா? நான் வர சொன்னா வரணும், வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும். நான் நடுராத்திரி 12 மணிக்கு கூட வருவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். தினம் அதுதானே நடக்குது. ஒரு நாளாச்சும் நீ சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கியா? கோச்சுக்காதடா செல்லம். நான் காலேஜ் முடிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு வரணும்ல. நான் வீட்டுக்கு லேட்டா போனா எங்க அப்பாவும் அம்மாவும் 1008 கேள்வி கேக்குறாங்க தெரியுமா? ஆமா ஆமா, லேட்டா போனா உங்க வீட்ல மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. எங்க வீட்ல எல்லாம் நீ வரும்போது வாடின்னு விட்டுருவாங்க. ஆள பாரு, வீடுன்னு இருந்தா 2 பெருசுங்க இருக்கதா செய்யும். அதுங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பொருத்தமா ஒரு பதில் சொல்லிட்டோன்னா பேசாம போயிடுங்க. அதுங்களுக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? நீ எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? போடா, நம்ம தினமும் சந்திக்கிறதே 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான். அதையும் சண்டை போட்டே கழிச்சிடணுமா? இங்க பாரு ராஜா, தலைய கலைச்சிட்டு போற கடற்கரை காத்து, காலை நினைச்சிட்டு போற அலை, பக்கத்துல உலகத்துல உள்ள மொத்த அன்பையும் நம்ம மேல கொட்டி உருகி உருகி காதலிக்கிற ஒரு ஜீவன். இந்த நிமிஷமே வாழ்க்கையே முழுமடைஞ்சிட்ட மாதிரி தோணுது. கடைசி பீரியட் என்ன தமிழா? கவிதையா பொழியற? கிண்டல உனக்கு? இப்ப இந்த நிமிஷம் எனக்கு தோணுது கவிதையை சொல்லலாம் நான் முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். நல்ல வேலை பாட்டா பாடல. பாடி இருந்தேன்னு வெய்யே, சுனாமியை விட பெரிய பாதிப்பா வந்திருக்கும். உன்ன ஏய் ஏய் சீ, அடிக்காத. இளவரசி, இளவரசி. இதோ வந்துட்டேங்க. குடிக்கணும், வெந்நீர் போடு. சரிங்க. பத்மா வரலையா? இன்னும் வரலைங்க. மணி 5 ஆச்சு, இன்னுமா வீட்டுக்கு வரல? இல்லைங்க, இப்ப வர நேரம் தான். என்னடி வர்ற நேரம் ரொம்ப அலட்சியமா பேசுற? இதுதான் குடும்பத்தை பாக்குற லட்சணமா? இதுவரையும் குழந்தை வரலையேங்கிற கவலை இருக்கா உனக்கு? இல்லைங்க, அவ எப்போதுமே. சமாதானம் சொல்லாத. சரியா பாரு. ஐயோ, நமக்கு 2 குழந்தை. ஐயோ அப்பா. கட்டு. ஐயோ, ஏதாச்சும் பேசி சமாளி. ஹலோ அப்பா. பத்மா எங்கேம்மா இருக்கு? அது காலேஜ்ல தான்ப்பா. மணி 5 ஆச்சு, இன்னுமா காலேஜ் விடல? காலேஜ் இல்லப்பா, ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்ல வந்தேன். ஒரு 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. ஏமா லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? உன் அம்மா உன்னாலே திட்டு வாங்கிட்டு இருக்கா. சாரிப்பா. சரிம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன்ப்பா. காலம் கெட்டு கிடக்குதும்மா. வயசு வந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் நாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் வந்துடுமா. சரிப்பா, வந்துடுறேன்ப்பா. என்னடி ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க? போய் வெந்நீர் போடு. சேர்ந்தா பாரு. உன் மாமனார் என்ன சொல்றாரு தெரியுமா? காலம் கெட்டு கிடக்குதான், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாரு. அதான் போயிட்டே இருக்கோம்ல. ஏய், அவர் சொன்னா உடனே கிளம்பி போயிடணுமா? இன்னும் கொஞ்ச நேரம்
உன் கைய பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியா நடக்கணும் போல இருக்கு. யாராச்சும் பாத்துருவாங்கன்னு பயமா இல்ல உனக்கு? ஏய் விடு பத்மா, பாக்குறவங்க யாராவது தப்பா நினைக்க போறாங்க. கட்டிக்க போறவ கை கோத்து நடக்கிறதுல என்ன தப்பு? அப்படியே அதை மத்தவங்க ஒரு மாதிரியா பார்த்தாலும் அவங்கள நாம எதுக்கு கவனிக்கணும்? வாடா. என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? உனக்காக தான் சாந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி என்ன பாக்கணும்னா ஸ்கூலுக்கே வந்து பார்க்க வேண்டியதானே? அதுக்கில்ல சாந்தி, ஸ்கூல் விடுற நேரம் தானே, அதுக்குள்ள ஏன் அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணோன்னு எப்பவும் இந்த பக்கம் தானே வருவேன்னு இங்கேயே வெயிட் பண்ணேன். சரி, என்ன விஷயம்னு சொல்ல. ஏய், ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சாந்தி, எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். பணம் பத்தல. நானும் வேலை செய்யற இடத்துலலாம் கேட்டு பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் இன்னும் சேலரியே வாங்கலையடி. இப்போதைக்கு என் கையில பணம். அப்பாக்கு ஆபரேஷன் வேற சொல்ற. எதுக்காக வலையில? இந்த வலையில வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. கஷ்டத்துல உதவலனா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தமே இல்ல. நீ சங்கடப்படுற. ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல அப்பாவை கவனி. சாந்தி, ரொம்ப நன்றிடி. டைம்லி ஹெல்ப் பண்ணிருக்க. நான் நிச்சயமா சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னால முடியும் போது கொடு, இல்லனா சேலரி வந்ததும் நானே திருப்பிக்கிறேன். ஏய், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. என் அப்பாவுக்கு ஒண்ணுனா நான் செய்ய மாட்டேனா? அது மாதிரி தாண்டி இதுவும். ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி. இருக்கட்டும், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாவை பாரு. நான் கிளம்புறேன். போ. ஹலோ, என்னங்க இது? பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? ஆஹா, என்னங்க மறந்துட்டீங்களா? அதான் விசிட்டிங் கார்டுல என் பேரு, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கே. என்ன மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, கிழிச்சு போட்டுட்டா. எதுக்கு என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா? நீங்க தான் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என் மைண்ட் டிஸ்டர்ப்டாவே இருக்கு. This is too much. நீங்க தேவையில்லாம ரொம்ப பேசுறீங்க. என்னங்க நீங்க? ரொம்ப பேசினாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, பேசலாம், தப்பே இல்ல. பேசுறதுனால பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட பேசி தீக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. சரி விடுங்க. எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், அதையாவது சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அனாவசியமா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாகரிகத்துக்காக நான் உங்ககிட்ட அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லனா மத்த பொண்ணுங்கள மாதிரி நானும். என்ன அறிஞ்சிருவீங்களா? அறிங்க. உங்க ஆசை தீர என்ன அடிங்க. இத பாருங்க, இப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அடிக்கிறது இல்லையா? அவளை ஏங்க பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது இல்லையா? ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னங்க. அப்படி பார்க்காதீங்க. ஹலோ, என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. ஐயோ, உங்க பொறுமையை நான் சோதிக்கலங்க. நேசிக்கிறேன். உங்க பொறுமையை மட்டும் நேசிக்கல. உங்க புடவை, உங்க பொட்டு, இந்த கோமான பார்வை, உங்க நிழல் எல்லாத்தையுமே நேசிக்கிறேன். இப்ப நீங்க போவீங்களா மாட்டீங்களா? சரிங்க, நான் போறேன். என்ன போனா தானே வர முடியும். இந்தாங்க.